வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். இபிஎஸ்க்கு எதிரான வழக்கு, தமிழக அரசு நோட்டீஸ், திடீர் பரபரப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான தேர்தல் வழக்கில் மேல் நடவடிக்கை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் நின்று வெற்றி பெற்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி தனது வேட்புமனுவில் 2016ஆம் ஆண்டை காட்டிலும் 2021ஆம் ஆண்டுக்கு 1 கோடி ரூபாய் அளவிற்கு தனது சொத்து விவரங்களை குறைத்து காட்டியுள்ளார். அவர் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேனியை சார்ந்த மிலானி சேலம் மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த சேலம் நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சேலம் குற்றப்பிரிவுக்கு உத்தரவிட்டது. இதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியிடம் போலீசார் விசாரணை நடத்தலாம், இதற்கு அவர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி கடந்த ஜனவரி 25ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு இன்று, அதாவது நேற்றைய தினம் ஜனவரி 27ஆம் தேதி நீதிபதி விக்ரம் நாத் தலைமையில் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த வழக்கில் மேல் நடவடிக்கை தடை விதித்த நீதிபதிகள் வழக்கை பதில் தர தமிழ்நாடு அரசு மிலான்விக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பினர். இந்த ஒரு தகவல் நம்மளுடைய அதிமுக வட்டாரங்களில் பரபரப்பாகவும் பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் கமெண்ட் மூலமாக. நன்றி, வணக்கம்.